إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்திலே அமர்ந்து அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரியதோர் அருள் இது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, பலவிதமான வேலை வெட்டிகள், பலவிதமான சோழிகள், பலவிதமான சுமைகள் அனைத்தையும் வைத்து கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளத்திலே பலவிதமான பாரங்களை வைத்து கொண்டு கிடைக்கின்ற ஒரு நாள் விடுமுறையிலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு என்று எங்களை நாங்கள் தயார்படுத்துகிறோம் என்றால் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள்தான் அது என்பதை மறந்துவிடக்கூடாது. யமுன்னூன அலைகான் அஸ்லம் குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகளாருடைய காலத்தில் இருந்த நயவஞ்சகர்களை பற்றி சொல்லுகின்ற நேரம் அவர்கள் நபிகளாருக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்க இஸ்லாத்தோட இருக்கிறது தான் உங்களுக்கு பலம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படித்தானே சில நேரம் நினைக்கிறது, நாங்க மார்க்கத்தை செய்யாட்டி யாரு செய்ய போறா, அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே. அன்னைக்கு நினைச்சாங்க, நாங்கள் இஸ்லாத்தில் இருப்பது உங்களுக்கு செய்கிற உதவின்னு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்க இஸ்லாத்தோட இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு சொல்லாதீங்க. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான், நேர்வழியின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டிய அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்து விட்டான். எனக்கும் உங்களுக்கும்
அல்லாஹ் நேர்வழியை தரவில்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற சிலை வணக்கத்திலும் குஃப்ரிலும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களிலும் ஈடுபடுகின்ற அந்த மனிதர்களில் ஒருவனாக நானும் நீங்களும் இருந்திருக்கலாம். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ படைத்தவன் ரப்பு அவனாக தேர்வு செய்து இஸ்லாத்தோடு வாழுகிற பாக்கியத்தை தந்தான். இதுல எங்களுக்கு என்ன முயற்சி இருக்குது? இதுல எங்களுக்கு என்ன பங்கு இருக்குது? எந்த பங்கும் கிடையாது. படைத்தவன் ரப்பு நாடினான், முஸ்லிமாக வாழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது. எனவே இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்திலே அமர்ந்து ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம் என்றால், ஒரு ஹதீஸை படிக்கிறோம் என்றால், இது அல்லாஹ் அவன் விரும்பி தருகின்ற ஒரு கிஃப்ட் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இதே நேரம் எங்களோடு ஒரே அறையிலே தங்கக்கூடியவர்கள், எங்களோடு ஒரே கம்பெனியிலே வேலை செய்யக்கூடியவர்கள், எங்களோடு ஒரே மொபைல் போனிலே தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், எங்களோடு எல்லா விதமான உறவுகளை பேணக்கூடிய பல நூற்றுக்கணக்கான எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு இந்த இடத்துக்கு வர வேண்டுமே, கிழமையில் ஒரு நாள் ஒரு குர்ஆன் வசனத்தை படிப்போமே, நபிமொழியை படிப்போமே என்ற அந்த ஆசை, அந்த உணர்வு இல்லாத பொழுது அல்லாஹ் என்னையும் உங்களையும் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. 5 நேரம் தொழுகிறோம். அல்லாஹ் செய்கிற அருளா இல்லையா? அருள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஒரு துஆ கேட்பதை நீ விட்டு விடாதே. அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக. அடே, தொழுகிறவர் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிட்டு தானே போறாரு. தொழுகிறவர் நல்லதை செஞ்சிட்டு தானே போறாரு. தொழுகிறவர் நன்றி செலுத்திட்டு தானே போறாரு. அவரை அழைத்த ரசூலுல்லாஹ் இந்த துஆவை நீ விட்டுடாதேன்றாங்க தொழுகைக்கு பின்னால. என்ன துஆ? இறைவா அஇன்னி அலா திக்ரிக, உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு உதவி செய்து விடு. வஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு துணை புரிந்து விடு. வஹுஸ்னி இபாதத்திக்க, உனக்கு இபாதத்தை செய்வதை நல்ல முறையில் செய்வதற்கு எனக்கு நீ உதவி புரிந்து விடு என்று ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகைக்கு பின்னாலே இதை சொல்றாங்கண்டா அர்த்தம் என்ன? ஒரு சுபஹானல்லாஹ்னு ஒரு திக்ரு செய்றோமா, எங்கட கெட்டித்தனம் அல்ல, படைத்தவன் ரப்பு அருள் புரிந்ததனால் சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறோமா, எங்களுடைய கெட்டித்தனம் அல்ல, படைத்தவன் ரப்புடைய உதவி சொல்கிறோம். தொழுகிறோமா, நோம்பு பிடிக்கிறோமா, ஜகாத்து கொடுக்கிறோமா, எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அது எங்களுடைய முயற்சி அல்ல, படைத்தவன் ரப்பு அருள் புரிந்ததனால செய்கிறோம். எனவே இந்த மஜ்லிஸ் மட்டுமல்ல, எங்கெல்லாம் மார்க்கம் படிக்கின்ற பாக்கியம் கிடைக்குமோ அந்த அருளை விளங்குங்க. அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிகிறான்றத உள்ளத்துல வைங்க. அதை எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக நிறுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இது போன்ற மஜ்லிஸ்களில் கலந்து கொள்கிற பக்குவம் வரும். எனவே அல்லாஹ் செய்த இந்த நிஅமத்தை உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு தலைப்புக்குள் நாங்கள் செல்வோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் மன்னித்தல், விட்டு கொடுத்தல் என்ற அந்த பகுதி. அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு குணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்யக்கூடியவர்கள். வஅன அக்ஃபிருத் துனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், எனக்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, உங்களை நான் மன்னிக்கிறேன் என்றான் அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இது முக்கியமான ஒரு பகுதி. மனிதனுடைய இயல்பு குணம் என்ன? படைத்தவன் ரப்புக்கு மாறு செய்வான், பாவம் செய்வான், தப்பு செய்வான், தவறு செய்வான். படைத்தவன் ரப்புடைய பண்பென்ன? தப்பு செய்பவர்கள், தவறு செய்பவர்களை மன்னிப்பதுதான். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? மனிதனாக பிறந்தவன் மலக்கல்ல, அவன் தப்பு செய்வான், தவறு செய்வான். படைத்தவன் ரப்பே மன்னிக்கிறான் என்றால்
நான் ஏன் மன்னிக்க கூடாது? அன்பார்ந்தவர்களே, ஒருவன் ஒரு தவறு செய்கிறான், ஒருவன் ஒரு பிழை செய்கிறான், ஒருவன் ஒரு அநியாயத்தை செய்கிறான், உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ மறுமையில நரகம் போ. இதனே அர்த்தம். இதனே அர்த்தம். நீ எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நீ மறுமையில தண்டனை அனுபவிக்கணும், அதுதானே அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய ஒரு நண்பன், என்னுடைய ஒரு சகோதரன், என்னுடைய ஒரு இரத்த உறவு, மனிதன் அல்லவா? மனித இயல்பு குணத்தில் அவன் தப்பு செய்து விட்டான், தவறு செய்து விட்டான், அவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தால் அர்த்தம் என்ன? நீ இதுக்கு தண்டனைய மறுமையில் அனுபவிக்கணும். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை ஏன், ரசூலுல்லாவை ஏன் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினான்? தப்பு செய்கிற, தவறு செய்கிற மனிதர்களை எல்லாம் திருத்தி சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே. குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்துக்கு வந்த சமுதாயங்களில் எல்லாம் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். எதனால? ரசூலுல்லாவுடைய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. ஏன் நன்மையை ஏவணும், ஏன் தீமையை தடுக்கணும்? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒருவன் தப்பு செய்கிறான், இதை செய்யாதே அப்பா, இதை செஞ்சா நீ மறுமையில நரகம் போயிடுவாய். ஒருவன் நல்லது தெரியாம இருக்கிறாய், என்னப்பா தொழாம இருக்கிறாய், தொழு, அப்பதான் சுவர்க்கம் போ. என்ன ஆசை நம்மட உள்ளத்துல உள்ள ஒவ்வொரு மனிதனும் நல்லதை செய்ய வேண்டும், சுவர்க்கம் போக வேண்டும். தீமையை செய்துவிடக் கூடாது, நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும். இதுதான் எங்க எல்லாரையும் ஆசை. இதனாலதானே நாங்கள் சிறந்த சமுதாயம் என்ற பட்டியல்ல வந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற நானும் நீங்களும் மனிதன் செய்கிற தப்புகளையும் தவறுகளையும் துரோகங்களையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தால், அன்பார்ந்தவர்களே, இது மனிதர்களுடைய குணங்களிலேயே மோசமான குணமாக இல்லையாண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே நபிகளாருடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்ற இடத்தை நானும் நீங்களும் பிடிக்க வேண்டுமா? எங்களிடத்தில் வர வேண்டிய ஆழமான பண்பு என்ன தெரியுமா? மனிதன் மனிதன் தான். மனிதன் தான் தப்பு செய்வான், மனிதன் தான் தவறு செய்வான், மனிதன் தான் பிழை செய்வான். படைத்தவன் ரப்பே மன்னிக்கும் பொழுது ஏன் நான் மன்னிக்க கூடாது? படைத்தவன் ரப்பு நபி அவர்களை அனுப்பி மனிதர்களை புனிதர்களாக மாற்றி சுவர்க்கத்துக்கு அழைக்க அல்லாஹ் விரும்புகிறான் என்றால், அந்த நபிகளாருடைய பணியை எங்களுடைய கையிலே தந்து தப்பு செய்கிற மனிதர்களை எல்லாம் திருத்தி கொண்டு சுவனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், அந்த மனிதன் செய்கிற தப்பையும் தவறையும் நான் மன்னிக்க மாட்டேன், நீ மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக முடிவெடுக்கிறோம் என்றால், எங்களை விட மோசமான மனிதன் இருக்க முடியுமா? மோசமான பண்புள்ள மனிதன் இருக்க முடியுமான்றத மட்டும் உள்ளத்துல வைங்க. நானும் நீங்களும் நல்ல மனிதர்கள், அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும் என்ற சிறந்த பண்புக்குரிய மனிதர்களாக மாற முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள் அல்லாஹ் அல் குர்ஆனிலே எப்படி சொல்லி காட்டுகிறான் பாருங்க. இந்த மன்னிக்கின்ற மனப்பக்குவம், அடுத்தவர்கள் செய்கிற தப்புகளையும் தவறுகளையும் கண்டுகொள்ளாம போறது. அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒருவன் ஒரு தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான், பிழை செய்கிறான், அவனுக்கு உணர்த்துவோம். உணர்வதில்லையா? கண்டுகொள்ளாமல் போவோம். இதனால என்ன பெரிய நலவுகள் எல்லாம் நடக்க போகிறது தெரியுமா? பாருங்கள், யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். எப்பொழுதுமே யூதர்களுடைய பண்பு என்னன்னா, இஸ்லாத்துக்கு எதிராக சதி திட்டம் பண்ணுவாங்க. இன்றைக்கு நேற்றல்ல, யாக்கூபு நபியுடைய பிள்ளைகளுக்கு தான் இஸ்ரேலிய சமூகம் இஸ்ராயல்கள் சொல்லுவோம் நாங்க. அன்றைக்கு யாக்கூபு நபியோட 2வது மனைவிக்கு பிறந்த யூசுப் நபி புன்யாமீனுக்கே துரோகம் பண்ணினவங்க தான் யாரு? இந்த யூதர்களுடைய அடிப்படையில் உள்ளவங்க. அந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் என்னதான், உலகத்தில் நல்லவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள் தான் யூதர்கள். இந்த யூதர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. வலா தஸாலு தத்தலிஉ அலா காயினத்தின் மின்ஹும். நபிகளார பார்த்து சொல்றான், அவர்களிடத்திலிருந்து, யூதர்களிடத்திலிருந்து எப்பொழுதும் நீங்கள் சூழ்ச்சிகளை கண்டுகொண்டுதான் இருப்பீர்கள். யூதர்கள் சூழ்ச்சி செஞ்சு கொண்டுதான் இருப்பாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லா கலீலம் மின்ஹும், அவர்கள கொஞ்சம் பேர் நல்லவங்களா இருப்பாங்க, பெரும்பாலும் அவங்க துரோகம் செய்யறவங்க தான். ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ், அவர்களை நீங்கள் மன்னியுங்கள்,
அவர்கள் செய்கிற தப்புகள் தவறுகளை நீங்கள் விட்டு கொடுங்கள், பராமுகமாக இருங்கள், கணக்கெடுக்காமல் இருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். ஏன் தெரியுமா? நல்ல மனிதர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அன்பார்ந்தவர்களே, நீங்க செய்யற தப்பு தவறு துரோகத்தை மன்னிக்கணும்ன்றது எதுக்கு தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக மாற வேண்டும் என்பதற்காக. நல்லா விளங்குங்க இத. நீங்க செய்யற தப்பையும் தவறை நான் மன்னிக்கிறேன் என்றால் முதலாவது நான் அல்லாஹ் கிட்ட நல்லவனாகிறேன், நான் அல்லாஹ்வை நெருங்குறேன். எனவே எனக்கிட்ட அந்த நல்ல பண்பு வரும். நாய் கடிக்குது, நாயை கடிச்சா மனுஷன்டுவோமா? எங்களை சும்மா யோசிச்சு பாருங்களேன். நாய் கடிக்குதுன்றதுக்காக நமக்கு நாயை கடிக்கலாமா? முடியாது. எனவே அவன் தப்பு செய்கிறான், அவன் தவறு செய்கிறான், நானும் மிருகமாத்தான் நடந்து கொள்வேன்டா நல்லவனாக முடியாது. எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக மாற வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டுமா? நான் அடுத்தவர்கள் செய்கிற தப்பையும் தவறையும் மன்னிப்பேன். யூதர்களுடைய விடயத்திலேயே அல்லாஹ் மன்னிச்சுருங்க, தப்பு தவற கணக்கெடுக்காதீங்க என்று சொல்றான்டா. இதுக்கு பின்னால் ஆழமான ஒரு தத்துவம் இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு கடைசிக்கு சொல்லி காட்டுறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சட்டம் சொல்றான். என்ன சட்டம் என்று சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலால நீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை வெளிப்படையாக பெயர் சொல்லி அழைப்பது போன்று முஹம்மது நபியை அழைக்காதீங்க. ரசூலுல்லாவை யா முஹம்மதே அப்படி கூப்பிடக்கூடாது. யா ரசூலல்லா, யா நபி எல்லாம் அப்படித்தான் கூப்பிடணும். ரசூலுல்லா வீட்டுக்கு இருந்தாங்கண்டா வெளியே இருந்து முகமது வாங்க அப்படி கூப்பிடக்கூடாது. வரும் வரைக்கும் வெளியே நிக்கணும். இதுதான் நபிகளாரோடு நடந்து கொள்ள சொன்ன ஒழுக்கம். ஆனாலும் மனிதர்கள்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எப்பொழுதுமே அவசரக்காரவங்க. அடுத்த மனிதன் எப்படி மதிக்கணும்னு தெரியாத 10 பேர் இருப்பாங்க பாருங்க. அவங்க போய் என்ன செஞ்சிருவாங்க, முகமதை இங்க வாங்கன்றுவாங்க. ஏண்ட முன்னுக்கு உங்களோட முன்னுக்கு ஒருவர் முகமது நபியை பார்த்தீங்க, முகமது இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எவ்வளவு கோபம் வரும்? முகமது நபியை விடுவோம், நம்மள ஒருத்தர் தரக்குறைவா கூப்பிட்டாலே என்ன செஞ்சிடும்? என்னப்பா மௌலவியோட இப்படியா நடக்கிறதுன்றோம். சாதாரண மனுஷன் நம்ம. அல்லாஹ்வுட தூதர் ஒருவர் அல்லாஹ் அழைக்க வேண்டாம் என்று சொன்ன பிறகும் முஹம்மதே என்று அழைக்கிறார் என்றால் அது இஸ்லாத்தின் பார்வையில், சஹாபாக்களோட பார்வையில் எவ்வளவு பாரதூரமானதாக இருக்க வேண்டும். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜுராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன். நபியே, நீங்க வீட்டுக்கு இருக்கும் பொழுது வெளியே இருந்து உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாங்களே, அவர்களில் அதிகமானவங்க விளப்பம் இல்லாதவங்க. நாங்க சொல்லுவோமே, ஒரு மனிதன் ரெஸ்பெக்ட் தெரியா, அவருக்கு நாகரிகம் தெரியாது, ஒரு மனிதன் கௌரவத்தை புரிஞ்சு கொள்ள தெரியாது. அப்படி சமூகத்துல 10 பேர் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த அப்படிப்பட்டவர்களின் நபிகளாருக்கு முன்னால தரக்குறைவாக நடக்கின்றவர்களில் அதிகமானவர்கள் விளப்பம் இல்லாதவங்க, புரிஞ்சு கொள்ள இயலாதவங்க. வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம், நபியே நீங்க வெளியே வரும் வரைக்கும் அவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா லகான கைரன் லஹும், அது அவங்களுக்கு நல்லதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி தெரியுமா முடிக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறானே, அவன் மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவன். இதுதான் முக்கியமான பகுதி. ஏண்டவங்களோட பார்வையில ரசூலுல்லாஹ்வை முஹம்மதேன்னு கூப்பிடுறது பெரிய பாவம். அப்படித்தானே இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட உண்டு. நபிகளாருக்கு முன்னால் அவ்வளவு தரக்குறைவா நடந்த எங்க எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா அல்லாஹ் அதை எப்படி கொண்டு போறான்? அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ளவன் என்றால் நபிகளாருக்கு முன்னால தவறு செய்பவர்களை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான்றதை வச்சு எனக்கும் உங்களுக்கும் காட்டுறது என்ன? மனுஷன்டா இப்படி 10 பேர் இருப்பான், அதை நம்ம தூக்கி பிடிச்சோம், ஏண்ட கௌரவத்தை சீரழிச்சிட்டான், என்ன கண்ணியத்தை குலைச்சிட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான், இப்படி தூக்கி பிடிச்சோண்டு வைங்க. அன்றைக்கு தான் அந்த சமூகம் உடைய போகுது, அன்றைக்கு தான் அந்த குடும்பம் உடைய போகுது, அன்றைக்கு தான் அந்த தோழமை நாசமாக போகுது, அன்றைக்கு தான் அந்த சமூக கட்டமைப்பு வெடித்து செதற போகுது. எனவே சமூக வாழ்க்கை வாழுகிற எனக்கும் உங்களுக்கும், குடும்ப வாழ்க்கை வாழுகிற எனக்கும் உங்களுக்கும், நண்பர்களாக தோழர்களாக ஒரு அமைப்பாக ஒரு நிர்வாகமாக ஒரு கூட்டமைப்பாக வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கம் செல்வதற்கு தேவையான ஒரு பண்புதான்
மன்னித்தல், விட்டு கொடுத்தல் என்ற அந்த ஆழமான பண்பு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்விடத்துல மதிப்பு யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்விடத்துல கண்ணியம் யாருக்கு தெரியுமா? சில நேரம் எங்கள்கிட்ட உதாரணத்தை சொல்லிட்டு வாரேன். 2 பேர் எனக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, 2 பேர் எனக்கு அநியாயம் பண்ணிடுவாங்க. நான் அவரை போய் சரிப்பா மன்னிச்சுக்கங்க, ஏதோ மனுஷன் அடிப்படையில் தப்பு தவறு நடந்திருக்கும், தவறு செஞ்சவர்கிட்ட போய் நாங்க சொல்லுவோம், என்னால தவறு நடந்தா மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? என்னைய பார்த்து, என்னப்பா நீ நாயாகிறாய் சொல்லுவாங்களா இல்லையா? நீ கேவலப்படுற, அவன் தானே தவறு செஞ்சவன், நீ என்னதுக்கு அவன்ட காலடிக்கு போறாய் அப்படி கேட்பாங்களா இல்லையா? மன்னிப்பு கேட்பவர்களையும் விட்டு கொடுப்பவர்களையும் சமூகம் எப்படி தெரியுமா பார்க்கும்? நீ ஏன் கேவலமா படுறாய், நீ ஏன் 2ஆம் தரமா போறாய், நீ ஏன் இறங்கி போறாய் அப்படின்னு யோசிப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மா நகஸத் ஸதகத்தும் மின் மாலின், ஒரு மனிதன் செய்கின்ற தர்மம் பொருளாதாரத்தில் எந்த குறையும் கொண்டு வராது. கண் பார்வைக்கு குறைகிற மாதிரி இருக்கும், ஆனா அல்லாஹ் தன்னிறைவா ஆக்குவாத. வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் மன்னிக்க மன்னிக்க அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தை கூட்டுவான்னுட்டாங்க. அல்லாஹு அக்பர். எப்ப மன்னிக்கிறோமோ, எப்ப விட்டு கொடுக்கிறோமோ, ஒன்றில் மறுமையில் அல்லாஹ் கண்ணியத்தை கூட்டுவான். அது வேற. உலகத்தில் கூட அது எப்படி தெரியுமா வரும்? இன்றைக்கு 10 பேர் எங்களுக்கு ஏசுவாங்க, நாங்க ஒருத்தர்கிட்ட போய் அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்னு கேட்கும் பொழுதும், தப்பு செஞ்சவன் துரோகம் செய்வன் போய் தான் ஏண்ட பக்கத்தால் அநியாயம் நடந்தது அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கேட்கிற என்னைய பார்த்து 10 பேர் கேவலப்படுத்தலாம், 10 பேர் அசிங்கப்படுத்தலாம். ஆனா காலப்போக்குல சமூகமே சொல்லும், அண்டைக்கு அவர் செஞ்ச அந்த நல்ல விட்டு கொடுப்பாளை மன்னிப்பாளைன்னா இன்றைக்கு இந்த சமூகமே தலை நிமிர்ந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்க. எத்தனை உதாரணங்களை பார்க்கிறோம். சில குடும்பங்கள் ஒட்டஞ்சி சுக்கு நூறாகி நொறுங்கி போற இடத்துல வாப்பா வருவார், புள்ளகள்கிட்ட வந்து, புள்ளகளா அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சுக்கங்க, ஒத்துமையா இருங்க. வாப்பா இறங்கி வருவார். அன்றைக்கு உம்மா சொல்லுவா, நீங்க என்னத்துக்கு புள்ளகள்கிட்ட கால அடிக்கி போறீங்க, நீங்க வாப்பா தானேண்டுவார். ஆனால் இல்ல, என்ன குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு 10 வருஷத்துக்கு முன்னால கேவலமா போய் புள்ளகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்பார். வாப்பா மௌத்தா போன பிறகு புள்ளகள் சொல்லும், எங்கட வாப்பா அண்டைக்கு இறங்கி வந்தாங்க, இன்றைக்கு நாங்க ஒத்துமையா இருக்கோம் கேட்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, மன்னிக்க மன்னிக்க மனிதர்களுடைய கண் பார்வையில் நாங்கள் சிறுமைப்பட்டு போனாலும் படைத்தவன் ரப்பிடத்தில் கண்ணியமும் மதிப்பும் இந்த உலகத்திலையும் கிடைக்கும், மறுமை நாளையிலையும் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே மனிதன் மனிதன் தான், தப்பு செய்வான், தவறு செய்வான். நான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், நான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெற வேண்டும். எனவே நான் மன்னிப்பேன், நான் விட்டு கொடுப்பேன். மனிதன் அடிப்படையில் செய்கிற தப்பு தவறுகளை தூக்கி பிடித்து கொண்டு சண்டை வளர்க்க மாட்டேன், விரோதங்களையும் குரோதங்களையும் வளர்க்க மாட்டேன். வாழுங்க, உலகத்திலும் கண்ணியத்தோடு வாழலாம், மறுமையிலும் என்ன செய்யலாம்? கண்ணியம் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானங்களையும் பூமியையும் இடையளவாக கொண்ட அந்த சுவனத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சுவர்க்கம் யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது? உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு அந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யாரு? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் கஷ்டமான நிலையிலும் சந்தோஷமான நிலையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் செல்வ செழிப்பிலும் செலவழிப்பாங்க. இது இறையச்சம் உள்ளவர்கள்ட்ட உண்டு ஒரு பண்பு. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வல் காதிமீனல் கைர், கோபம் வரும் அடக்கிக் கொள்வாங்க. கோபம் வராதவன் மனுஷன் கிடையாது, மனுஷனா பிறந்தவனுக்கு தான் கோபம் வரும். கோபம் வரும், அடக்கி கொள்வாங்க, காட்ட மாட்டாங்க. வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் செய்கிற தப்புகள் தவறுகள் பிழைகளை மன்னித்து விடுவார்கள். இறையச்சம் உள்ளவர்களுடைய முக்கியமான பண்பு சகோதரர்களே, முக்கியமான பண்பு, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன்,
நல்ல மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான். 3வது அத்தியாயம் 134வது வசனம். இதுக்கு முன்னால நான் சொன்னது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, யூதர்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். சூரத்துல் மாஇதாவுடைய 13வது வசனம் வாசித்து பாருங்கள். மன்னிக்கின்ற மனப்பக்குவம், விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவம். ஒருவன் செய்யற வேலைக்கு கோபம் வரும், பொத்து கொண்டு வரும், அடக்கி கொள்வோம், மன்னிச்சிட்டு போ, விடுங்க. அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். 2 தடவை 3 தடவை நடக்கும் பொழுதாடே, ஏண்டா அவன் மன்னிக்க மன்னிக்க நான் இப்படி செய்கிறேன் என்று அவனே உணர்வு பெற்று தன்னை மாற்றிக்கொள்கிற பக்குவம் வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு, பண்பு, பாசம் அனைத்தும் இந்த விட்டுக் கொடுப்பிலும் மன்னிப்பிலும் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இறையச்சம், நான் சொன்னேன், முத்தகீன்கள், இறையச்சம் உள்ளவர்களுடைய அடையாளம் மன்னிப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. கோபம் வார இடத்திலையும் கோபத்தை அடக்கி கொள்வாங்க. சரியான கஷ்டம்தான். மனைவிட சில செயற்பாடுகள் கோபத்தை ஒட்டச்சிக்கிட்டு வரும். பெற்றோருடைய சில செயற்பாடுகள் ஒட்டச்சி கொண்டு வரும். பிள்ளை குட்டிகளோட சில நடவடிக்கை ஒட்டச்சி கொண்டு வரும். கட்டுப்படுத்துறது சரி கஷ்டம். அல்லாஹ்ட தூதர் ஒரு நபித்தோழர் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சுஃபியான் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, ஔசினி, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, எனக்கு அறிவுரை பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்லப், கோபப்படாதே. ஃபரத்தத மின, திருப்பி அட்வைஸ் பண்ணுங்க, அட்வைஸ், கோபப்படாதே. கோபப்படுகிற பண்பை குறைத்தால் நிறைய நலவுகளை உலகத்திலே காணலாம். அதிலும் கோபத்தை அடக்குகிற பண்போடு மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தை எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்திலும் நல்லவர்களாக நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மன்னிப்பதும் விட்டு கொடுப்பதும் தான் இறையச்சத்தின் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மன்னிப்பதுதான் இறையச்சத்துக்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நானும் நீங்களும் இறையச்சம் உள்ளவர்கள்ன்றதுக்கு மிக நெருக்கமான அடையாளம் மனிதர்கள் செய்கிற தப்புகள், தவறுகளை விட்டு கொடுப்பது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆன்ல இப்படி ஒரு செய்தி சொல்றான். எப்படி? சூரத்து தகாபுன் 14வது வசனம், வஅன்தஃபு வதஸ்ஃபஹு வதக்ஃபிரு, நீங்கள் விட்டு கொடுப்பதும் அடுத்தவர்கள் செய்கிற தப்புகள், தவறுகளை கணக்கெடுக்காமல் இருப்பதும் மன்னிப்பதும் உங்களுக்கு நல்லது. ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவன், இரக்கம் உள்ளவன். எனவே அல்லாஹ்வே மன்னிக்கிறான், அல்லாஹ்வே இரக்கம் காட்டும் பொழுது ஏன் நான் மன்னிக்க கூடாது? ஏன் நான் இரக்கம் காட்டக்கூடாது? இந்த வசனத்தை அல்லாஹ் எங்க சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹ்தரூஹும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உலகத்துல நாங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாட்டி மனைவிக்கு துரோகம் பண்ணினா மறுமையில விரோதியா வந்து காட்டி கொடுப்பார். புள்ள குட்டிய சரியா வளர்க்கலன்னா மறுமையில விரோதிகளா வருவாங்க. இது பொதுவான ஒரு அர்த்தம். ஆனா இந்த வசனத்தின் மூலம் உண்மையாக நாடப்படுவது என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இந்த வசனம் யாருடைய விடயத்தில் இறங்கிச்சது தெரியுமா? மக்கால இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில ஆண்களோட விஷயத்தில் இறங்கியது. என்ன? மக்கால அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, மனைவியும் பிள்ளைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இவர் ஆசைப்படுறாரு, நானும் ஹிஜ்ரத் செஞ்சு போனா எனக்கு முஸ்லிமா வாழலாமேண்டா மனைவி போக விட மாட்டேன், புள்ளகள் போக விட மாட்டேன். இரக்கம் என்ன செய்யும்? அன்பு என்ன செய்யும்? மனைவி இருக்கிறாங்களே நான் எப்படி போறது, பிள்ளைகள் இருக்கிறாங்களே நான் எப்படி போறதுன்னு மனைவி பிள்ளைகளோட ஈமான உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருந்துருவாங்க. இப்படி இருந்தவங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போய் பார்க்கறாங்க. சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்து நிறைய மார்க்க விஷயங்களை படிச்சு கொண்டாங்க. இப்ப இவங்களுக்கு கோபம் வருது, இந்த மனைவியால இந்த பிள்ளைகளால தானே எனக்கு சரியா படிக்க கிடைக்கலன்னு அவர்களை தண்டிக்க முற்படுகிறார்கள். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்குகிறானாம், அவர்கள் செய்த தப்புகள், தவறுகளை மன்னியுங்கள், விட்டு கொடுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க சந்தர்ப்பம் கொடுக்கல, பிறகுதான் உணர்ந்தாங்க. அந்த நேரத்துல கூட அவங்கள தண்டிச்சிராதீங்க.
அவர்கள் மீது கோபப்பட்டுடாதீங்க, மன்னிச்சுக்கங்க, விட்டு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அளவுக்கு இஸ்லாம் மன்னிப்பையும் விட்டு கொடுத்தலையும் விரும்புகிறது. அப்படி மன்னிப்பவர்களுக்கு வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம், மன்னிப்பவர்கள் விட்டு கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே கண்ணியத்தை இழக்கலாம், உலகத்திலே மதிப்பை இழக்கலாம், உலகத்திலே ரெஸ்பெக்டை இழக்கலாம். மன்னிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், மறுமை நாளையிலே அல்லாஹ் எண்ணிலடங்காத கூலியை தருவான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்படி பலவிதமான சிறப்புகளுக்கு மத்தியிலே இந்த உலகத்தில் நிம்மதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா? எப்பொழுதும் மன்னிக்கிற பக்குவத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தோழர்கள் நண்பர்களுக்கு இடையில் தோழமை நீடிக்க வேண்டுமா? மன்னிக்கிற பக்குவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஜமாஅத்து கட்டமைப்புகள், நிர்வாக அமைப்புகள் நிம்மதியாக பயணிக்க வேண்டுமா? மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு போங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு போங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வராமல் இல்லை. வந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டுறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் உச்சகட்ட ஈமான், உச்சகட்ட இறையச்சத்துக்குள்ள 2 பேர் தான், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த 2 பேருக்கு முன்னால் ஒருத்தர் இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு. அந்த 2 பேரும் பல தடவை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். இந்த இஸ்லாமிய உம்மத்தின் முதலாவது 2 ஆட்சி தலைவர்கள். அந்த 2 பேருக்கும் இடையில ஒரு நாள் ஒரு வாய்த்தக்கம் ஏற்படுகிறது, ஒரு சண்டை வருகிறது. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? சில காரமான வார்த்தைகளை பாவித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏசிடுறாங்க. புகாரில 3661வது இலக்க செய்தியா பாருங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுறாங்க. அபூபக்கரனை ஏசிட்டு தான் விளங்குறாங்க, அடே நான் என் சகோதரனுக்கு ஏசிட்டேனே, என் சகோதரன் மனசை நோகடிச்சிட்டேனே. உடனே உமரே மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், மனிதன் மனிதன் தான், மனித குணம் சில நேரத்தில் வெளிப்படும், அது இறையச்சத்தை தாண்டி வரும். ஆனா மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மன்னிக்க மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, ஏசினாங்க, மனசை நோகடிச்சிட்டாங்க, மனிதன்ற அடிப்படையில் நடந்தது, மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டாங்க. அதுதான் உயர்ந்த குணம். எனக்கிட்ட மிஸ்டேக் இருக்குதா, எனக்கிட்ட தப்பு இருக்குதா, தவறு இருக்குதா, ஏண்ட மதிப்பு கண்ணியம் எல்லாம் ஒரு பக்கம், நான் அல்லாஹ்ட்ட சிறந்தவன், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு கேட்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிக்க மாட்டேன். நாங்கண்டா என்ன சொல்லுவோம் சகோதரர்களை? இந்த கட்டத்துல சும்மா எங்கட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. என் கடமைக்கு மன்னிப்பு கேட்டேன், மன்னிச்சா மணிலடி போய் இப்படின்ட்டு எங்கட பாட்டுல போயிடுவோம். அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே திரும்புதலை ஓடோடி சென்றார்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு. எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, உமருக்கு சில வார்த்தைகளை பாவிச்சு ஏசிட்டேன், மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பு தர மறுக்கிறார், மன்னிப்பு வாங்கித்தாங்க. அல்லாஹு அக்பர். எங்கட வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? நடந்திருந்தால் இறையச்சம் உள்ளவர்கள், சுவர்க்கத்துக்குரியவர்கள், நல்ல மனிதர்கள் போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஈமான், இறையச்சம், யோசிக்கிறாங்க, அடே ஏண்ட சகோதரர் தப்பு செஞ்சார், ஏண்ட சகோதரர் ஏசினார், அடே மன்னிப்பு கேட்டும் நான் மன்னிப்பு கொடுக்கவில்லையே என்று உணர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க? ஓடோடி போறாங்க. 5 நேரமும் பள்ளியில காணுவாங்க. என்ன பண்ணி இருக்கலாம்? பள்ளியில கண்டா மன்னிப்பு கொடுத்துருவோம் அப்படி இருக்கலாமா? இல்லையா? ஈமான் என்பது வித்தியாசமானது, இறையச்சம் என்பது வித்தியாசமானது. ஓடோடி சென்றார்கள் வீட்டுக்கு. அசம்மா அபூபக்கர், வீட்டின் கதவை தட்டி அபூபக்கர் இருக்கிறாரா? எதுக்கு? அடே மன்னிப்பு கேட்டாரே, நான் கொடுக்கலையே. வீடு தேடி சென்றார்கள். பாதிக்கப்பட்டவர், ஆனாலும் அல்லாஹ்வுக்காக மன்னிப்பு கொடுக்க போனார்கள். வீட்டில இருந்து பதில் வருது, அபூபக்கர் வீட்டுல இல்ல. இப்பயாவது அடே பள்ளியில கண்டா கொடுத்துக்கல்வோம். இல்ல, தெரியும் வீட்டுல இல்லன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல இருப்பாங்க. ஓடோடி போனார்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு. போனா
அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு முன்னால இருக்க, ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருக்க, உமர் ரதியல்லாஹு போறாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்களை கண்ட மாத்திரத்தில் நபிகளாருடைய முகத்திலே முகம் மாறிட்டுது. ரசூலுல்லாஹ் முகத்துல கோபம் விளங்குது. சும்மா யோசிச்சு பாருங்க, உமர் ரதியல்லாஹு வரும் பொழுதே ரசூலுல்லாஹ் முகம் மாறுதுன்னா அபூபக்கர் ரதியல்லாஹு என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு நல்லா கிடைக்க போகுது, இன்னைக்கு நல்லா வாங்கி கட்ட போறாரு, இன்றைக்கு ஏச்சி புலப்போ, இப்படித்தானே சொல்லணும். இல்லை சகோதரர்களே, அந்த ஈமானிய உணர்வு, அந்த இஸ்லாமிய உணர்வு, தன்னுடைய ஆடையை உயர்த்தியவர்கள் முழங்காலிலே விழுந்து கொண்டு, அல்லாஹுவின் தூதரே, உமர் தவறு செய்யவில்லை, நான் தான் தவறு செய்தேன், உமர் தவறு செய்யவில்லை, நான் தான் தவறு செய்தேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு பார்த்து, நான் நபி என்று சொல்கிற நேரம் மக்கள் எல்லாம் பொய் என்று சொல்லும் பொழுது இந்த அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார் அல்லவா? மக்கள் எல்லாம் உதவி செய்ய மறுத்த பொழுது இந்த அபூபக்கர் எனக்கு உதவி செய்தார் அல்லவா? அந்த அபூபக்கர் ஒரு தவறு செய்தால் மன்னிக்க கூடாதாண்டு உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்ட நேரம் கூட அபூபக்கர் கை தட்டி சந்தோஷப்படல. என்ன சொல்ல வருகிறேன்? அந்த ஈமானிய உணர்வு. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், வரலாற்றுல அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி பீடம் ஏறுகிற பொழுது அதற்கு வலது கையாக இருந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மரணப்படுக்கையிலே மௌத்தாகி விடுகிற கட்டம் வருகிற பொழுது எனக்கு பிறகு உமர் தான் ஆள வேண்டும் என்று ஆட்சி பொறுப்பை கொடுத்து விட்டு போகிறார் என்றால் இந்த மன்னிப்பு, இந்த விட்டு கொடுப்பு தான் அவர்களுடைய உறவை கட்டி காத்தது. சகோதரர்களே, மனிதன் அடிப்படையில தப்புகள், தவறுகள், பிழைகள் வராமல் இல்லை, ஆனால் மன்னித்தார்கள், விட்டு கொடுத்தார்கள், செய்கிற தப்புக்கும் தவறுக்கும் மன்னிப்பு கேட்டார்கள். அதனாலதான் அந்த சமூகம் கட்டி காக்கப்பட்டது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, புகாரியை புரட்டுங்கள். குடும்ப உறவுகளை துண்டித்து நடப்பவர்கள், சில்லற பிரச்சனை என்று சொல்வோம், பொருளாதார பிரச்சனை என்று சொல்வோம், குடும்ப பிரச்சனைகள் என்று சொல்வோம், இதற்கெல்லாம் மனசளவிலே வெறுப்பையும் விரோதத்தையும் குரோதத்தையும் வைத்துக் கொண்டு அடுத்த முஸ்லிமுக்கு மன்னிப்பு கொடுக்க உள்ளத்திலே இடமில்லை, ஜனாசாவிலே கலந்து கொள்ள மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிற அளவுக்கு விரோதம், குரோதம், வைராக்கியம் பாட்டுகிற ஒவ்வொருவரும் ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு வரலாற்று செய்திதான் புகாரியிலே 4750வது இலக்க செய்தி. என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. கட்டாயம் வாசித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா நாயகி மீது படுதூறு சொல்லப்படுகிறது. முனாஃபிக்குகள் அந்த கதையை அவிழ்த்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு நபி தோழர், முனாஃபிக்குகளோட பேச்சை கேட்டு அவங்கள நம்பி என்ன செஞ்சிடுறார்? ஆயிஷா நாயகி மீது அவரும் படுதூறு சொல்லிடுறார். இந்த மிஸ்தஹ் யார் தெரியுமா? இஸ்லாத்துக்கு வந்த நாளிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்காணிப்பிலே வளரக்கூடியவர், அவர்களுடைய பொருளாதார செலவிலே வளரக்கூடியவர். சும்மா யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மகள் மீது படுதூறு சொல்லி இருக்கிறார். நான் உயிரை விட நேசிக்கிற மனிதர் முகமது நபியிட மனைவியில படுதூறு சொல்லி இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு வாப்பா எவ்வளவு கோபம் வரணும்? வந்தது கோபம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனி நான் மிஸ்தஹுக்கு எந்த செலவினமும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணினாங்க. ஏன்னு கூட பார்வையில நியாயமா இல்லையா? நியாயமா இல்லையா? ஏண்ட மனைவியின் கற்பிலே ஒருவன் பழி சுமத்துகிறான், மன்னிக்க ரெடி ஆகுவோமா? மன்னிக்க மாட்டேன். தந்த கடனை திருப்பி தரல, மன்னிப்போமா? மன்னிக்க ரெடி இல்ல. சொன்ன வலிமாவுக்கு வரல, மன்னிப்போமா? உண்ட வலிமாக்கு நான் வர மாட்டேன். வாப்பட ஜனாசாக்கு வரல, உன்னை ஜனாசாலே முழிக்க மாட்டேன். இதானே நாங்க எடுக்கிற முடிவு. இதெல்லாம் தப்பா தவறா? அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியின் கற்பிலே பழி சுமத்தி இருக்கிறார். தன்னுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய மகளுடைய கற்பிலே பழி சுமத்தி இருக்கிறார். இவ்வளவுக்கும் யாரு? தூரத்தில் இருக்கிற மனிதன் அல்ல, தன்னுடைய பொருளாதாரத்திலே தன்னுடைய கண்காணிப்பிலே வளர்ந்தவர் மிஸ்தஹ். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுக்கு செலவழிக்க மாட்டேன். அல்லாஹு அக்பர். 7 வானங்களுக்கு மேலே அரிசுக்கு மேல் இருக்கின்ற அந்த ரப்பு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். வலா யத்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பா. என்ன வசனம்? வசதி உள்ளவர்கள், செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், உலில் குர்பா, தனக்கு நெருக்கமான உறவுகளுக்கும்
வல் மசாகின் ஏழைகளுக்கும் வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். வல் யஃபு அவர்கள் மன்னிக்கட்டும். வல் யஸ்ஃபஹு அவர்கள் செய்த தப்பையும், தப்பு தவறுன்றது என்ன, நானும் நீங்களும் நினைக்கிறதல்ல, தன்னுடைய மகளின் மீது, தன்னுடைய நான் நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியின் மீது படுதூறு சொன்ன அந்த பாவத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான் வல் யஸ்ஃபஹு கணக்கெடுக்காம விட்டுடுங்க. அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹு அக்பர். இந்த வசனத்தை ஒன்றுக்கு பல தடவை கண் முன்னால கொண்டு வாங்க. அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய மகள் மீது படுதூறு சொன்ன அந்த குற்றத்துக்கு ஆளான, தன்னுடைய செலவுலே வளர்ந்த ஒருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று கண்டித்ததை அல்லாஹ் கண்டிக்கிறான் என்றால் அவரை மன்னிங்க, அவரை விட்டு கொடுங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களான்னு இந்த பாவத்தையே அல்லாஹ் மன்னிக்க சொல்கிறான் என்றால் ஏண்ட உங்களோட வாழ்க்கையில நானும் நீங்களும் மனதிலே இறுக கட்டி கொண்டிருக்கின்ற தப்புகளும் தவறுகளும் இவ்வளவு பெரியதா? தாய் செய்த சின்ன ஒரு தப்புக்காக தாயோடு பேசாதவர்கள் எத்தனை பேர்? தந்தை செய்த சின்ன ஒரு தவறுக்காக தந்தையை எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர்? தன்னுடைய இரத்த உறவு நானா தம்பி கடன் கேட்டேன் தரல அதற்காக பேசாதவர்கள் எத்தனை பேர்? என்ற நானா என்ற சொத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டான், நஊது பில்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டேன். அர்த்தம் என்ன? மறுமையில நீ நரகம் போ. நஊது பில்லாஹ் ஏண்ட நானா நரகம் போகணும்னு உலகத்தில் இருந்து கொண்டு ஆசைப்படுறேன்டா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். தன்னுடைய மனைவி கேட்காம உம்மா வீட்டுக்கு போயிட்டாள், கேட்காம தண்ட தாத்தா வீட்டுக்கு போயிட்டாள். நஊது பில்லாஹ் மன்னிக்க மாட்டேன் உன்னை, ஒரு மாசத்துக்கு உன்னோட பேச மாட்டேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மன்னியுங்கள், விட்டு கொடுங்கள் என்று சொன்ன அந்த பாவத்தோடு வைத்து பார்த்தால் நானும் நீங்களும் தூக்கி பிடிக்கின்ற தப்புகளும் தவறுகளும் பெரியதா? வலிமாவுக்கு சொன்னோம், எல்லாரும் வந்தாங்க, என் நெருங்கிய நண்பன் வரல, உண்ட வலிமாக்கு வரமாட்டேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இரத்த உறவு வாப்பட மையத்துக்கு சாட்சா வரல, மையத்துக்கும் வரமாட்டேன். ஏன் சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாறு உள்ளத்தில் ஆழமாக இருக்கட்டும். மனிதன் தப்பு செய்வான், தவறு செய்வான், படைத்தவன் ரப்பு சொல்கிற கட்டளை என்ன? மன்னியுங்கள், விட்டு கொடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். எங்கட வாழ்க்கையில் எத்தனையோ தப்பு நடக்குங்க, எத்தனையோ தவறு நடக்கும். நீங்க ஒரு முஸ்லிமை மன்னிங்க, உங்களோட இரத்த உறவை மன்னிங்க, உங்களோட குடும்ப உறவை மன்னிங்க, படைத்தவன் ரப்பு எங்கட பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சத்தியத்தை முறித்தார்கள். நான் மிஸ்தஹுக்கு என்ன உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தேனோ அந்த உதவிகளை தொடர்ந்து கொடுப்பேன் என்று முடிவெடுத்தார்கள். மஷூரா உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன மஷூரா? வீட்டு விஷயம் அல்ல, பொருளாதார விஷயம் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி பிரச்சாரம் பண்றன்ற மஷூரால உட்கார்ந்தா நான் சொன்ன மஷூராவை எடுக்கல, நான் சொன்ன மஷூராவை கணக்கெடுக்க, இனி மஷூராக்கு வர மாட்டேன், இனி உங்களோட ப்ரோக்ராமுக்கு வர மாட்டேன், இனி தஅவாவே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, மன்னித்தால், விட்டு கொடுத்தால் 10 பேர் இப்படி இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நான் மன்னிப்பேன், நான் விட்டு கொடுப்பேன், நான் சேர்ந்து போவேன். இது எங்களுடைய பயணத்தை பலமாக கொண்டு போகுமா இல்லையா? இந்த உலகத்திலும் எங்களை முன்னேற செய்யுமா இல்லையா? எங்களை மறுமையில வெற்றி பெற செய்யுமா இல்லையா? மனிதன் அடிப்படையில் எங்கட வாழ்க்கையில இருக்க தப்புகள் தவறுகளை படைத்தவன் ரப்பு மன்னிப்பானா இல்லையா? எனவே சகோதரர்களே, மன்னிக்கின்ற பக்குவத்தை உள்ளத்தில் ஆழமாக வளருங்கள். அடுத்தவன் செய்கிற தப்புகள் தவறுகளை விட்டு கொடுக்கின்ற பக்குவத்தை உருவாக்கினால் நிச்சயமாக நானும் நீங்களும் நண்பர்கள் தோழர்கள் மட்டத்தில் இறுக்கமான உறவை பேணலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சமூக வாழ்க்கைக்கு போங்க. சமூகமாக வாழ்ற நேரம்
அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, புகாரியில 3149வது இலக்க செய்தியை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் அப்படி ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கழுத்தில் ஒரு சால்வை ஒன்று போடுவாங்க. அந்த சால்வை யமன் நாட்டு சால்வை, அதனுடைய அந்த ஓரப்பகுதியெல்லாம் கொஞ்சம் கனத்த புடவையால இருக்கும். அதை ரசூலுல்லாஹ் கழுத்துல போட்டுக்கிட்டு போறாங்க. ஒரு காட்டரபி வரார். நான் சொன்னேனே, சமூகத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நாகரீகம் தெரியாது, எப்படி ஒரு மனுஷன் நடந்து கொள்ளணும்ன்ற அந்த ஒழுக்கம் தெரியாது. வந்தவர் நபிகளார் கழுத்துல உள்ள பிடிச்ச சால்வையை பிடிச்சி இறுக்கி பிடிச்சி இழுத்து, முகமதே என்னமானம் இருந்தா தந்துட்டு போங்க அப்படின்ட்டார். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகளாருடைய கழுத்துல அந்த அட்டையாளம் அப்படியே விழுந்துட்டு, எவ்வளவு இறுக்கி பிடிச்சிருப்பாரு. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் அவரை திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். ஏதாவது இருந்தால் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மதீனத்து மாமனிதர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர், ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னர். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட நேசித்த ஒரு மனிதர் 10 பேருக்கு முன்னால கழுத்தை நசுக்கி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிரிப்பு. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தால் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து வாழுமா இல்லையா? இப்படிப்பட்ட தலைவர்களாக எங்களுடைய நிர்வாக தலைவர்கள், எங்களுடைய சமூக தலைவர்கள், எங்களுடைய மார்க்க தலைவர்கள் இருந்தால் இந்த சமூகம் வெற்றி பாதையில பயணிக்குமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரியில 6024வது செய்தி வாசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகியோட இருக்கிற நேரம் ஒரு யூதன் வருகிறான். அந்த யூதன் நபிகளாருக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த கோணத்துல நம்ம பாடம் எடுக்கிறது மிச்சம் குறைவு. நபியே உம்மீது நாசம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமுல உள்ள லாம எடுத்துட்டோம்னா நாசம்னு அர்த்தம். அஸ்ஸாமு அலைக்கும். ரசூலுல்லாஹ்வோட மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க. எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ரோஷம் வரும். அலைக்க ஸாமு வல்லஅனா, அந்த யூதனை பார்த்து உனக்கு நாசமும் அழிவும் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிக்கணும்? இந்த மனைவி தான் மனைவி, பாத்தீங்களா, விட்டு கொடுக்க மாட்டான். தானே சந்தோஷம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகி அவர்களை திரும்பி பார்த்தவர்கள். மஹ்லன் யா ஆயிஷா, மஹ்லன் யா ஆயிஷா. ஆயிஷாவே மென்மையா நடந்துக்க, ஆயிஷாவே சொஃப்டா நடந்துக்க. நான் வாலைக்குன்னு சொன்னேன் தானே. ரசூலுல்லாஹ் வாலைக்குன்னு பதில் சொல்லுங்க. நீ எனக்கு எதை கேட்டாயோ அதை உனக்கு உண்டா. நான் வாலைக்கும் சாமுன்னு சொல்லல, நான் வாலைக்குன்னு சொன்னேன் தானே, அது போதும். அதுக்கு மேல ஏன் நீ ரிட்டன் பதுவா செய்கிறாய்? நீ ஏன் ரிட்டன் ஏசுகிறாய்? வேண்டாம். என்ன வாழ்க்கை சகோதரர்களே! எங்கட வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்குமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, மனிதன் மறக்காதீங்க. மனிதர்கள்ல 10 பேர், குடும்ப உறவுகள்ல 5 பேர், நண்பர்கள்ல 2 பேர், சமூகத்துல, மஷூரால, நிர்வாகத்துல, எல்லாத்துல இப்படி 2 பேர், 3 பேர், 5 பேர் இருப்பாங்க. அவர்களோட நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும். கோபம் வந்தாலும் அடக்கிக்கங்க. சில நேரம் மஜ்லிஸ்ல கோபம் வரும், உடனே போய் மன்னிப்பு கேளுங்க. இந்த மன்னிப்புக்கு பின்னால்தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. சமூக வாழ்க்கையிலே ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப விரும்புகிற ஒவ்வொரு மனிதனும் சமூகத்திலே 10 பேர் 100 பேர் இருப்பாங்க. நடக்க தெரியாம, நாகரீகம் தெரியாம நடந்து கொள்வாங்க. நான் மன்னிப்பேன், விட்டு கொடுப்பேன். ஒவ்வொரு தலைவனும், சமூகத்தை திருத்த ஆசைப்படுகிற ஒவ்வொரு மனிதனும், ஆலிம்களும், உலமாக்களும், படித்தவர்களும், பட்டதாரிகளும் இந்த இடத்துக்கு வந்தா அந்த சமூகத்தை கையாளலாம், வெற்றி பாதையில் பயணிக்க செய்யலாம் என்பது அடிப்படை. குடும்பம், இன்றைக்கு குடும்பங்கள் உடைந்து போவதற்கு, குடும்பங்கள் சிதறி போவதற்கு, இரத்த உறவுகள் முறிந்து போவதற்கு அடிப்படை காரணமே ஒருவன் செய்கிற சின்ன ஒரு மிஸ்டேக்கை தூக்கி பிடிக்கிறது, அதை வச்சு குரோதம் பாராட்டுறது, வைராக்கியம் வளர்த்துக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவன் மனைவிட வாழ்க்கையில தான் சொன்னாங்க, லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன். ஒரு முஃமினான கணவன் ஒரு முஃமினான மனைவியை வெறுக்க வேண்டாம். எதற்காக? அவளிடத்தில் இருக்கிற ஒரு மிஸ்டேக்,
அவளுக்கிட்ட இருக்கிற ஒரு தப்பு தவறு பிழைக்காக இன்கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர், அவளுக்கிட்ட ஒரு குறை இருந்தா பல நலவு இருக்கும், அதை பாருண்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை உருவாக்குங்க சகோதரர்களே. எந்த மனிதனும் 100% பூர்த்தியானவன் அல்ல, மலக்காக இயலாது. கணவனுக்கிட்ட மிஸ்டேக் இருக்கும், பிழைகள் இருக்கும், தப்புகள் தவறுகள் இருக்கும். அதை மட்டும் தூக்கி பிடிச்சு அதையே முகத்துக்கு சொல்லி 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 இருந்தால் அது பிளவையும் வெடிப்பையும் உடைவையும் கொண்டு வரும். அதை கணக்கெடுக்காம விடுங்க, அது காலப்போக்குல மாறும். மனைவி கிட்ட சில தவறுகள் இருக்கும், எங்கட மனசை நோகடிக்கும். சில நேரம் எங்களை கேவலப்படுத்திடும், சில நேரம் எங்களை அசிங்கப்படுத்திடும். தாயிர முன்னுக்கு 2 கேள்வியை கேட்டுட்டுருவாள், அக்கா தங்கச்சிட முன்னுக்கு 2 கேள்வியை கேட்டுட்டுருவாள். எங்களுக்கு அவமானமா இருக்கும். உடனே ரியாக்ஷன் காட்டாதீங்க, உடனே உங்களோட கட்ஸை காட்ட போகாதீங்க. இது உங்களோட குடும்பத்தை உடைக்கும், செதறடிக்கும். வல் காதிமீனல் கைத், கோவத்தை விழுங்குங்க, அடக்கிக்கங்க. வல் ஆஃபீன அனின் நாஸ், இரவு முழுக்க சண்டை பிடிக்காதீங்க. போன் எடுத்துக்கிட்டு ஒரு அவர் ஏசாதீங்க. இப்படி ஒரு மிஸ்டேக் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிட்டு, இது மாற்றத்தை கொண்டு வரும். இல்லைன்னா இஸ்லாம் காட்டி தராது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியோடு வீற்றிருக்கிற பொழுது அவர்களுடைய தினம், அவர்கள்ட்ட இருக்கிற நாள், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு உணவு தட்டுல உணவை போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிற நேரம், அந்த வேலைக்காரர் அப்படி ரசூலுல்லாஹ்க்கு முன்னால தட்டை நீட்டுற நேரம், பக்கத்தில் இருந்த ஆயிஷா நாயகி அந்த தட்டுக்கு ஒரே அடி, தட்டு கீழே விழுகிறது, 2ஆக உடைகிறது, உணவுகள் எல்லாம் சிதறி போகிறது. சுத்தி வளைச்சி நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? மதீனத்து மாமனிதர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர், 10 சஹாபாக்களுக்கு முன்னால மனைவி இப்படி நடந்துகிட்ட எவ்வளவு தன்மான பிரச்சனை, எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அகௌரவம். இப்படித்தானே நாங்க யோசிக்கிறோம். உம்மட முன்னுக்கு பேசிக்க விட மாட்டேன் உன்னைய, அக்கா தங்கச்சிட முன்னுக்கு கேள்வி கேட்டுட்டியா, விட மாட்டேன் உன்னைய. இதான் பிரச்சனைங்க, இதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டு நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், காரத் உம்முக்கும், உங்களோட உம்மாக்கு ரோசம் வந்து, உங்களோட உம்மாக்கு ரோசம் வந்திருக்குது என்று சொல்லிவிட்டு அப்படியே அமர்ந்தவர்கள் உடைந்த தட்டை சேர்த்து உணவையெல்லாம் பிறக்கி போட்டார்கள். ஆயிஷா நாய்கிட்ட சொன்னாங்க, உணவு எனக்குரியது, தட்டொண்ட கொடுத்துருன்னு நல்ல ஒரு தட்டை கொடுக்க. இவ்வளவுதாங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை முடிஞ்சுது. நான் கேட்கிறேங்க, இதை விட பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கிறோமா? நான் கேட்கிறேன், எங்களோட வாழ்க்கையில இதை விட ஒரு கேவலத்தை சந்திச்சிருக்கிறோமா? சும்மா நாங்க சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் தனியிருந்து யோசிச்சு பாருங்க. அடே, அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியை மனைவியாக பார்த்தார்கள், மலக்காக பார்க்கவில்லை. பெண்ணை பெண்ணாக பார்த்தார்கள், மலக்காக பார்க்கவில்லை. மனைவியிடத்திலே தப்புகள் தவறுகள் மிஸ்டேக்குகள் வரலாம், பார்த்தார்கள், தூக்கி பிடிக்கவில்லை. அதை வைத்துக் கொண்டு பாராட்டவில்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மன்னித்தார்கள், விட்டு கொடுத்தார்கள். அதன் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிற கட்டத்துல கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுவர்க்கத்துல என்னோட இருக்க விரும்பினா உங்களுக்கு மனைவியா இருக்கலாம், இல்ல நான் தலாக்கு சொல்லித்தரேன், நீங்க வேறொரு திருமணம் முடிச்சு வாழலாம். இல்ல, மரணிக்கும் வரைக்கும் நீங்க தான் எனக்கு கணவர். வாழ்ந்தாங்களா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். குடும்ப உறவுகளால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோமே, நாங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்க கணக்கெடுக்கிறாங்க இல்லையே, நாங்க எவ்வளவுதான் நெருங்கி போனாலும் அவங்க எங்களை விட்டு தூரமாகறாங்க. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? இது இந்த குடும்பத்தோட நாங்க எப்படி நடக்கிறது? நாங்க லீவ்ல போனாலும் போறோம், நாங்க வெக்கேஷன்ல போனாலும் போறோம், அவங்களோட வீட்டுக்கு வர்றது இல்ல, பேசுறது இல்ல, கதைக்கிறது இல்ல. இவங்களோட நாங்க எப்படி உரசுறது, ஒட்டி போறது, நெருங்கி போறது? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதே பிரச்சனை ஒரு நபித்தோழர் வந்து சொன்னார். என்ன சொன்னார்? இன்னலி கராபத்தன், அல்லாஹுவின் தூதரே, எனக்கு சில இரத்த உறவுகள், குடும்ப உறவுகள் இருக்கிறார்கள். அசிலுஹும்
வயக்தஊனனி, நான் அவர்களை சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் என்னை விலகி நடக்கிறார்கள். வஉஹ்சினு இலைஹிம், நான் அவர்களுக்கு நல்லதை செய்கின்றேன். வயுஸீஊன இலைய, அவர்கள் எனக்கு தீங்கை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வஅஹ்லுமு அன்ஹும் வயஜ்ஹலூன அலைய, நான் அவர்களை பத்தி நல்லதா கதைக்கிறேன், அவர்களை நல்லவர்களா காட்டுறேன், அவர்கள் என்னை மடையர்களாகவே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிரச்சனை இருக்குதா இல்லையா? நம்ம நல்ல விஷயம் துரோகமே பண்ணிக்கிட்டு இருப்போம். இது குடும்ப வாழ்க்கைக்கும் தான், சமூக வாழ்க்கைக்கும் தான், நிர்வாக வாழ்க்கைக்கும் தான், நண்பர் எல்லாத்திலும் தான். நாங்க நல்லது செய்வோம், அவன் துரோகம் பண்ணுவோம். நாங்க அவனை புகழுவோம், அவன் எங்களை கேவலப்படுத்துவோம். நாங்க அவனுக்கு உதவி செய்வோம், அவன் உதவியை வெட்டிக்கிட்டே போவான். நான் அவன் முன்னேறணும் பாடுபடும், குழி தோண்டிக்கிட்டே இருப்பான். இருக்குதா இல்லையா? நம்ம எலக்டா இருக்கணும்ன்றது வேற, சிந்தனை தெளிவா இருக்கணும்ன்றது வேற. அவன் செய்யற தப்பு தவறுகளை தூக்கி பிடிச்சிட்டு போக கூடாது. ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், ஃபகால லஇன் குல்த கமா குல்த, லஇன் குன்த கமா குல்த, நீ சொல்வது போன்றே நீ வாழ்ந்தால் அவங்க உன்னை துண்டிக்க துண்டிக்க நீ சேர்ந்து நட. அவர்கள் உனக்கு துரோகம் இழைக்க இழைக்க நீ நல்லது செய். அவர்கள் உன்னை கேவலப்படுத்த நீ அவர்களுக்கு நல்லது சொல்லு. இதிலே நீ உறுதியாக இருந்தால் ஃபகஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல, அவர்களுக்கு நீ சாம்பலை முகத்துல பட வைப்பாய்ண்டாங்க. முகத்துல கரிய பூசிக்கொள்றதுன்னு சொல்லுவோம் நாங்க. என்னண்டா, அவங்க துரோகம் செய்ய செய்ய நாங்க சேர்ந்து போகும் பொழுது காலப்போக்கில் அவர்களே உணர்வார்கள் தப்ப. அவங்களோட முகத்துல அவங்களே அடே அவன் நல்லது தானே செய்யறோம், நாங்க தானே 10 வருஷமா துரோகம் பண்ணினோம், நாங்க அநியாயம் செய்யறோம், அவன் நல்லது தானே செய்யறான், அவர்களே அவர்களை உணர்ந்து கொள்கிற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது மட்டுமல்ல, வலா யஸாலு மஅக மினல்லாஹி லஹீருன் அலைஹிம் மா தும்த அலா தாலிக், நீ இதே நல்ல குணத்தோடு வாழ்ந்தால் மலக்குமார்களில் ஒருவரை அல்லாஹ் உதவியாக வைப்பான், அவர்களுடைய தீங்கு உனக்கு பலிக்காது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே மனிதர்கள், குடும்ப உறவுகள், சொந்த பந்தங்கள்ல இப்படியெல்லாம் பல ஜாதி இருக்கும். நான் அல்லாஹ்ட்ட நல்லவனாகணும். அவங்க எனக்கு துரோகம் பண்றாங்க, நானும் துரோகம் பண்ணுவேன் என்றால் நானும் கெட்டவன். அவங்க ஏசுறாங்க, நானும் ஏசுவேன்டா நானும் கெட்டவன். அவங்க அநியாயம் பண்றாங்க, நானும் அநியாயம் செய்வேன்டா நானும் இல்லை. நான் அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக மாற வேண்டும். எனக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கணும். நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனா மாறணும். நான் சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக மாற வேண்டும். எனவே நான் மன்னிப்பேன், விட்டு கொடுப்பேன் என்று போங்க. உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், குடும்ப வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா நாயிட வீட்டுக்கு போறாங்க. சில நேரம் நாங்க நினைக்கிறோம் எங்கட வாழ்க்கையில மட்டும்தான் பிரச்சனை. இல்ல, மனிதனாக பிறந்த எல்லார வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி கையாளுறோம்ன்றது அந்த பிரச்சனை முத்துதான் சோலாவுதான்றது உள்ளது. விளங்குதா? தூக்கி பிடிச்சோண்டா உடைஞ்சிடும். விட்டு கொடுத்தோம், மன்னிச்சோண்டா அது இன்ஷா அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொண்டு வரும். ஃபாத்திமா நாயிட வீட்டுக்கு போறாங்க. யாருங்க? ரசூலுல்லாஹ்ட மகள். கணவர் யாருங்க? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். இவ்வளவுக்கும் ரசூலுல்லாஹ்ட பெரியப்பட மகன் நானா, அதைத்தான் முடிச்சு கொடுத்தாங்க மகளுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு. போனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இல்ல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்க மகளே அலி எங்க? ஃபகாதபனி, என்னோட சின்ன ஒரு கோபம், மனஸ்தாபம், கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு. சும்மா யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு நிலைமை எங்களோட குடும்ப வாழ்க்கையில வந்தா மாமாவாக இருக்கிற நான் என்ன செய்வேன், வாப்பாவா இருக்கிற நான் என்ன செய்வேன்? உடனே அவரை கூப்பிட்டு, இந்தா எங்கட வீட்டுல இருந்து கொண்டு எந்த மகளோட சண்டையாக, நம்ம எங்கட மருமகனுக்கு ஏசுற ஏச்சும் எங்கட மருமகளோட நடந்து கொள்ற முறையும் குடும்பத்தை 2 ஆக்கில, குடும்பத்தை 3 நாள் ஆக்கி விட்டுரும். அப்படித்தான் எங்கட நடவடிக்கை. எத்தனை பேர் மகனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, அதை சோல்வ் பண்ற நிலையில, அதை நல்லிணக்கப்படுத்துற நிலையில எத்தனை வாப்பமாறு இருக்கிறோம் நாங்க, எத்தனை உம்மமாறு இருக்கிறோம் நாங்க. அன்பார்ந்தவர்களே, சில குடும்பங்கள்ல கணவன்மார் இங்க, மனைவிமார் அவங்களோட உம்மா வீட்டுல. கணவன்மாருக்கும் மனைவிமாருக்கும் சில நேரம் போன்ல பெரிய யுத்தம் எல்லாம் போகும். அங்கிருந்து கூட கேஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பா மாமி. இங்க 10 நடக்குதா இல்லையா? சின்ன பிரச்சனையா இருக்கும், அங்கிருந்து ஊதுவாவ, அது பெரிய பிரச்சனையா மாறும்.
சோல்வ் பண்ணுங்க. மகளுக்கு புத்திமதி சொல்லுங்க. கணவன் கஷ்டப்படுறாரு, கணவன் உனக்காக உழைக்க போயிருக்கிறாரு, கணவன் உனக்காக பல இன்பங்களை இழந்துட்டு இருக்கிறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் கணக்கெடுக்காதே, இந்த பிரச்சனையெல்லாம் தலைக்கெடுக்காதே. மனசை கட்டுப்படுத்துங்க, மனசை இறக்கி வைங்க. இங்க நண்பர்கள் பாக்குறீங்களா? உங்களோட நண்பன், உங்களோட மகன், உங்களோட ரூம்ல இருக்கிற ஒருத்தர் மனைவியோட சண்டை பிடிக்கிற மாதிரி விளங்குதா? ஆறுதல் சொல்லுங்க, அமைதிப்படுத்துங்க. மனைவி மனுஷன்ன்றதை காட்டுங்க, விட்டு கொடுக்கிற அட்வைஸ பண்ணுங்க, மன்னிக்கிற மனப்பக்குவத்தை ஏற்படுத்துங்க. அல்லாஹ்ட தூதர் உடனே ஒருத்தரை பிடிச்சி சொன்னாங்க, அலிய காணமா, கொஞ்சம் தேடி பாருங்க எங்க இருக்கிறாருன்னு. சிறந்த ஒரு தந்தையாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அவர் தேடி பார்த்துட்டு வந்து, அலி மஸ்ஜிதுல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன ரசூல்லா நேரா பள்ளிக்கு போறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு மணல்ல படுத்திருக்கிறாங்க. அவங்களோட சால்வை விலகி மணல் அப்படியே மேல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மணலை தடவி தடவி, யா அபத் துராப், மண்ணின் தந்தையே எழும்பூன்னு சொல்லி எழுப்பி கொண்டு போய் மனைவியோட சமரசம் செய்து வைத்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, விட்டு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில பிரச்சனை வராதவங்க யாரும் இல்லை. எந்த பிரச்சனைகளை நாங்கள் இறுக்கி பிடிப்போமோ, தூக்கி பிடிப்போமோ, அது மிகப்பெரிய விளைவுகளை கொண்டு வரும். விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். மனிதன் தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான் என்று மன்னித்து வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக அது நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை கொண்டு வரும், சமூக வாழ்க்கையை கொண்டு வரும். தோழர்கள், நண்பர்களுக்கு இடையில் வெற்றி பாதையிலே பயணிக்க உதவும். ஒரு கூட்டமைப்பாக பயணிக்க விரும்பினால் அந்த கூட்டமைப்பு வெற்றி பாதையிலே போகும். அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பொருளாதார பிரச்சனை வரலையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க தானே? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாமி, அவங்களோட வாப்பாட சகோதரி என்ன பண்ணிடுறா? அவட வீட்டுல ஒரு பெண்மணியிட பல்ல உடைச்சிடுறா. இஸ்லாத்துல பல்ல உடைச்சா பழிக்கு பழி எடுக்கணும், உடைச்ச வர்ற பல்ல உடைக்கணும். கண்ணொத்தர் குத்தி குருடாக்கினா அவர்ற கண்ணை பழிக்கு பழி குருடாக்கணும். கைய உடைச்சா அவர்ற கைய உடைக்கணும். இதான் இஸ்லாமிய அந்த தண்டனை சட்டத்துல உள்ளது. இப்ப அனஸ் ரலியல்லாஹுடைய மாமி ருபைய, அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ருபைய பின்த் நதுர் ஒருத்தர பல்ல உடைச்சிடுறாங்க. இஸ்லாமிய சட்டப்படி இவட பல்ல உடைக்கணும். இப்ப குடும்பத்தவர்கள் எல்லாம் போய் அந்த பல்லு உடைக்கப்பட்ட அந்த பெண்மணியோட குடும்பத்துல போய், மன்னிச்சிருங்களே, நாங்க நஷ்ட ஈடு தாரோம். அவங்க சொல்றாங்க, மன்னிக்கவும் மாட்டோம், நஷ்ட ஈடுமானா அவட பல்ல உடைக்கணும். உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிக்கல, அவங்க நஷ்ட ஈடுக்கு ரெடி இல்லைன்னா பல்ல உடைங்கன்ட்டாங்க. உடனே அந்த பெண்மணியிட சகோதரர், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பல்ல உடைக்க விட மாட்டேன், அல்லாஹ்ல நம்பிக்கை வச்சு பேசுறாங்க. உடனே அந்த குடும்பத்தவர்கள் பாக்குறாங்க, இவ்வளவு சகோதரியோட இரக்கமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி குடும்பம் மன்னிச்சிருது. பாதிக்கப்பட்ட குடும்பம் உடனே மன்னிச்சிருது. அன்பார்ந்தவர்களை பாருங்க, பல்லு உடைபடுகிறது. திருப்பி பல்ல உடைக்கிற நிலைமை வந்தாலும் அந்த மனிதன் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு சொல்லும் பொழுது, அடே இவ்வளவு சகோதரியோட இரக்கமா இருக்கிறாரான்றதை புரிஞ்சு கொண்ட அந்த குடும்பம், நாங்க மன்னிச்சிட்டோம்னு மன்னிப்படுத்தி கொடுக்கிற அளவுக்கு அந்த நிலைமை இருக்குதுன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தானே. ஒருவர் கொலை செய்து விட்டார், ஏண்ட சகோதரன் ஒருத்தர் கொலை செஞ்சா கொலை செஞ்சவர் என்ன செய்யணும்? கொலை செய்வதா சட்டம். ஆனாலும் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீங்கள் மன்னிப்பது உங்களுக்கு சிறந்தது, மன்னிப்பது உங்களுக்கு சிறந்தது. எனவே சகோதரர்களே, அவ்வளவு பாரதூரமானதை கூட மன்னிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வீட்டுக்கு இருக்கிறாங்க. பள்ளியில 2 பேரு, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அபி ஹத்ரதும் பெரிய வாய்த்தக்கம் போகுது. கொடுத்த கடனை திருப்பி கேட்டு பெரிய சச்சரவு போகுது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு இருந்து கேட்கிறாங்க. 2 பேரும் வாய்த்தக்கம் கடுமையா போய்கிட்டு இருக்கு. உடனே ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து வெளியே வந்தவங்க அவங்கள பார்த்து சொன்னாங்க, கஅபே, எடுத்த கடனை திருப்பி தரல, இதுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவரால் முழு கடனை தரையிலாதுன்னு 1/2 மாசம் தள்ளுபடி பண்ணிடு.
உடனே இவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அரைவாசி கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன். பாருங்க, விட்டு கொடுத்தாங்க, மன்னிச்சாங்க. அவர் நான் அரைவாச தாரேன்னு கொடுத்து ஒத்துமைப்படுத்தி விட்டாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, விட்டு கொடுங்கள், மன்னியுங்கள். சமூகத்துல பிரச்சனைகள் குழப்பங்கள் விளங்கினா நீங்க நல்லிணக்கப்படுத்துங்க, புரிய வைங்க, விட்டு கொடுக்கிற மனிதர்களை உருவாக்குங்க. பிரச்சனை தானே, நீங்க சண்டை பிடிச்சிக்கங்கன்னு போகாம நல்லிணக்கப்படுத்துங்க, ஒருமைப்படுத்துங்க. இது சமூக வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. உலகத்திலும் நிம்மதியை கொண்டு வரும், மறுமையிலே வெற்றியை கொண்டு வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, அன்பார்ந்தவர்களே, நண்பர்களை புரிவோம், குடும்ப உறவுகளை புரிவோம், சமூகத்திலே வாழ்பவர்கள் சமூக அங்கத்தவர்களை புரிவோம். புரிதலோடு மனிதன் தவறு செய்வான், தப்பு செய்வான், பிழை செய்வான். நான் தப்பு செய்யக்கூடாது, பிழை செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அதனூடாக அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், இறையச்சத்துக்கு நெருக்கமானவர்கள், சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் என்கிற இந்த சிறப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலும் நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.